தேங்க்யூ சார். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே மங்கை என்ற பாரதிதாசன் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்க அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முதலில் இந்த வாய்ப்பு அளித்த நம்மளுடைய நற்புலரியின் நிறுவனர் நம்மளுடைய குமரேசன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த மாதத்தோட தலைப்பு வந்து கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். அதாவது நம்ம எவ்வளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து ஒரு 30 நாளாக வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுத்து இதுக்காக பண்ணிட்டுருக்கோம். நற்புலரி அப்படின்றத ஆரம்பித்து இன்னைக்கு 928 நாள் அப்படின்றது ஒரு பெரிய நம்பர். ஸோ அது வந்து எளிமையாக வந்துடாது, நிறைய பேரோட கூட்டு முயற்சினால தான் இந்த அளவுக்கு வந்துருக்குது. ஸோ அதற்கு காரணமாக அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஸ்க்ரீன் தெரியுதா? ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுங்க. ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? இப்ப தெரியல சார். தெரியலையா? ஒரே நிமிஷம். நீங்க லேப்டாப்ல இருந்தீங்கன்னா அந்த புக் வியூ இல்ல ரீடிங் வியூன்னு இருக்கு பாருங்க, அதுல பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களும் ஃபேஸும் தெரியும், அதுவும் தெரியும். கொஸ்டின் தெரியுது சார். கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாளில் தான் நம்ம எல்லாமே சேர்ந்து எல்லாமே இணைந்திருக்கிறோம். அந்த இதுக்கு வந்து முதல்ல வந்து நன்றி அறிதல் அப்படின்றது ஒரு உலகளாவிய பார்வை அப்படின்றது, உலக உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் மனித வாழ்வு அனைத்து உயிரினங்களின் வாழ்வுமே கிடையாது. ஏன்னா மனிதன் மற்ற உயிரினங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு, அதாவது குறிப்பாக இன்டர் டிபெண்ட்டாக தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ யாருமே இண்டிபெண்டன்ட் கிடையாது, இல்லை இன்டர் டிபெண்ட். ஸோ அந்த இண்டிபெண்ட்டாக இருந்தாலுமே கூட, இன்டர் டிபெண்ட்டாக இருந்தாலுமே கூட நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே வந்து கண்டிப்பாக நன்றி உணர்வோடு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு எப்படி நம்ம மூச்சு விடுறோமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் நன்றி உணர்வு அப்படின்றது. ஸோ அது நம்ம வாழ்வியெல்லாம் எப்பவுமே கலந்துருக்கணும். ஸோ இது வந்து எப்பயுமே இது நம்மளுடைய ஆதி மனிதன் காலம் தொட்டு இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டே வந்துட்டே இருக்குது. ஸோ அது வந்து எப்பெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு பார்வை தான் இந்த தொகுப்பாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நன்றி உணர்வு வந்து எல்லாருமே சிறப்பாக பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்களும் இதுக்கு அடுத்து பேசுவார்களும். ஸோ இது ஒரு பார்வையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக், இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துருக்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றை மிருத்தக்குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு அடிப்படை. நன்றி என்பது தமிழர் வாழ்வில் மரபின் அடிப்படை. ஸோ இது இல்லாமல் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே நன்றின்றது இருந்தது தான். சரியா? இப்போ எப்படி அப்படின்னா வந்து இது வந்து உணர்வு. இப்போ நம்மளுடைய ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் நன்றின்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த இது வந்து வாழ்வியலோடு கடந்திருக்கும். இப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களுடைய மணிக்கட்டை கையை பிடிச்சிட்டு இப்படி ஒரு வாட்டி பிடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க கையெடுத்து கும்பிட்டு பார்ப்பாங்க. கும்பிட்டு பார்த்தாங்கன்னா வந்து அது எல்லா வார்த்தையுமே அடங்கிடும். அது ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுன்றது. அப்போ ஒவ்வொருக்குமே தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து அது வந்து அவங்களுடைய மூச்சு காத்து மாதிரி அவங்களோட கலந்துருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சதுனால அந்த உதவியை வந்து கடைசி வரைக்கும் அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் அவங்க வந்து அதோட அடிப்படை. இது வந்து திருவள்ளுவர் வந்து இதை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்பயுமே வள்ளுவர் தான் முதல்ல. ஸோ அப்படின்றப்ப அந்த வள்ளுவரில் வந்து 2 அதிகாரம் கொடுத்துருக்காரு. நன்றின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, நன்றி மறத்தல்னு ஒன்று இருக்குது. நன்றி மறந்தா என்னெல்லாம்
நன்றினா என்ன அப்படின்றது தான் இதுல இருக்கு. அதுல 2 முக்கியமான குறள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, நன்றி மறப்பது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஆனா இன்னும் அதை தாண்டி வந்து உதவி வரைத்தன்று உதவாத தான் செய்த உதவிக்கு பையும் கூப்பிடும் அப்படின்றதுதான் வந்து குறள் 107ல சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்ம உதவி அதை செஞ்சாங்க அப்படின்னா வந்து அந்த உதவிக்கு கடைசி வரைக்கும் நம்ம எப்பவுமே உண்மையா அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றதான் இதோட மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து என்னன்னா அது இல்லைன்னா நம்ம மனித வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்றது தான் அவங்க சொல்றது. அப்ப இந்த மனித ஒற்றுமைக்கான செம்மையான அடிப்படை அது வந்து வழங்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கன்றது தான் பாயிண்ட். அடுத்தது வந்து புறநானூறு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நமக்கு புறநானூறு நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான பங்கு உள்ள ஒரு விஷயம். இப்போ ஒரு போருக்கு ஒரு 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 போர்ல வந்து ஒரு வீரன் இறந்தா கூட அந்த வீரன் எதுக்காக இறக்குறான் அப்படின்னு சொன்னா அந்த அரசனுக்காக இறக்குறான். அப்ப அந்த அரசன் வந்து தன்னோட போர் வீரன் மேல எப்பயுமே ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து என்னன்னா அப்படி வந்து போராளிக்கு வந்து அவன் வந்து ஒரு போராளிக்காக தன் கண்ணையே தந்த நன்றி தான் வந்து கடமை பேசப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்மளுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சரி நம்ம கூட பயணிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விதத்துல நன்றி உணர்வோடு தான் இருந்துட்டு இருக்கோம், இருந்தே ஆகணும். அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். அடுத்தது கலாச்சாரம். ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்றது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து கடைசியா வந்து கொண்டாடுவாங்க, ஒரு வருடத்தோட இறுதியில கொண்டாடுவாங்க. ஆனா தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தா வருடத்தோட முடிவுல கொண்டாடுவோம், ஆரம்பத்திலே கொண்டாடுவோம். ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு பண்டிகை. யாராவது கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்க சார், மியூட் பண்ணிக்க முடியுமா? சத்தம் வருது. நன்றி. ஆக்சுவலா வந்து இதுல வந்து தேங்க்ஸ்கிவிங் டே அப்படின்றது பொங்கலை தவிர்த்து ஒரு சிறந்த பண்டிகை எதுக்கு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இது வருடம் ஃபுல்லா வந்து ஒரு விவசாயி வந்து தன்னுடைய கொஞ்சம் யாராவது அன்மியூட் பண்ணிக்க சார், மியூட் பண்ணிக்க முடியுமா? கொஞ்சம் சத்தம் வரும். நன்றி. ஆக்சுவலா வந்து என்னன்னா தமிழர்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு விஷயம், தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே வந்து பொங்கலை ஏன் சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு வருடம் முழுசா வந்து நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணி அடுத்த வருடத்துக்கான உணவே இதுதான். அவங்களுக்கான உணவு கிடையாது, வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கான உணவு அதுதான். அந்த உணவு தரக்கூடிய இயற்கைக்கு முதல் நன்றி, சூரியன் அதுக்கு முதல் நன்றி. அதுக்கடுத்து வந்து நம்ம கூட வந்து அந்த மண்ணில் எத்தனையோ உயிரினங்கள் இறந்துருக்கலாம். அந்த ஒரு விவசாயம் பண்றப்போ உழுகிறோம் அப்படின்றப்போ வந்து நிறைய பூச்சிகள் நிறைய இதெல்லாம் இருக்கும். அந்த பூச்சிகள் அதெல்லாம் இன்னும் இருந்துதான் நம்மளை வந்து ஒரு உணவா மாத்துது அப்படின்றப்போ வந்து அதுகள் எல்லாத்துக்குமே நன்றி. அதாவது அந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரசவ வேதனை தான் அந்த ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்த விவசாயமோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அதை வந்து நெல்லா மாற்றி அனைவரும் சாப்பிட வரப்பதான் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு மகிழ்ச்சின்றது அவங்களுக்கு. அதான் எப்படி ஒரு கலைஞனுக்கு வந்து கைத்தட்டலாம் மிகப்பெரிய ஒரு இதோ ஊக்கமோ அதே மாதிரி வந்து ஒரு விவசாயிக்கு வந்து தன்னுடைய செய்த உணவு தயாரித்த ஒரு உணவு வந்து எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ அதை கொடுத்த இயற்கைக்கு அதை கொடுத்த அனைத்து உபகரணங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி சொல்லக்கூடிய விழாவை தான் வந்து நம்ம பொங்கலை பார்க்கலாம். சரி ரைட்டு, அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து உழவு அப்படின்றப்போ மாடு இல்லாமல் உழவு கிடையாது. இப்போ மாடு வந்து அதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடத்தி அதை திருப்பி மீட்டெடுத்ததுன்றதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இது எதை குறிக்குது அப்படின்னா வந்து 3000 ஆண்டு வாழ்ந்தக்கூடிய ஒரு மனிதனோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஜல்லிக்கட்டுன்றது வெறும் போட்டி மட்டும் கிடையாது, மாடு பிடிக்கிறது மட்டும் கிடையாது, இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்றது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வு. சென்னையில மெரினா பீச்சில் உட்காந்து இத்தனை பேர் கூடியிருக்காங்கன்னா வந்து எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அடையாளம் அப்படின்றதா. அந்த அடையாளத்தை ஏன் காப்பாற்றணுன்றோ அதுதான் நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வு இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த 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 நம்மளுடைய மாட்டுக்கு கூட வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அது வந்து ஒரு தனி ஒரு ஆளே கிடையாது, வீட்டில் ஒரு ஆள் பாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல. அப்போ எப்போ அந்த வீட்டில் ஒரு ஆளுன்றது வரும் அப்படின்னா அந்த அளவுக்கு அன்போட இருக்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அன்பு ப்ளஸ் நன்றி உணர்வு. ஸோ இந்த இடத்துல அன்பு நன்றி உணர்வையும் பிரிச்சிடவே முடியாது, அதை ரெண்டையுமே சேர்ந்து வந்துட்டு இருக்கும்.
ஸோ எப்பெல்லாம் நன்றி வரும் அப்படின்றப்போ வந்து மோப்ப பிள்ளையோ அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதாவது அந்த பூ வந்து லைட்டாக மூணு தர வாடி போயிருமா. அந்த மாதிரி வந்து என்னன்னா விருந்தினர் வந்தோம்னா அவங்கள வந்து உபசரிக்கிறது மிக எப்பவுமே சிறந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ விருந்தினரை வரவேற்கிறப்போ வந்து ஒரு 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 மகிழ்ச்சி கலந்த நன்றி. இப்போ ஒரு விசேஷம் வச்சிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்றப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வந்து ஈவன் ஒரு எதிரியே வந்தா கூட நம்ம சிரிச்சு வாங்கன்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஏன் அப்படின்னா அதுதான் ஒரு அது நம்ம ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்மளை வந்து ஒரு அதாவது நம்மளை வந்து ஒரு மரியாதை ப்ளஸ் வந்து ஒரு அன்பு எல்லாமே கலந்து வந்துடும் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஸோ யாரும் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுறதோ அது எதிரியே வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடணும்னு சொல்ற பர்பஸே அதுதான். ஸோ அப்போ வந்து விருந்தினரை வரவேற்கிறப்போ ஒரு நன்றின்னு ஒரு உலக வரவேற்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. எப்பயுமே வந்து ஒரு பழைய நண்பன் நினைக்கிறப்ப ஒரு இது வரும். இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ் நிறைய பேரோட படிச்சிருப்போம், காலேஜ் டேஸ் நிறைய பேரை படிச்சிருப்போம். ஸோ அவங்களாம் நினைக்கிறப்ப ஏன் அவங்க நினைச்சு பார்க்குறோம் அப்படின்றப்ப அந்த வாழ்ந்த நாட்கள் அப்போ வந்து உயிர் கொடுப்பான் தோழர் அப்படின்றத எதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் அது நடக்காம கூட போயிருந்திருக்கலாம். ஆனாலும் சில எத்தனையோ உதவிகள் வந்து இதாக இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய வேல்பாரியோட இதில் வந்து கோபிநாத் அவர்களோட உரை ஒன்று இருந்தது, அது கேட்குற மாதிரி வருது. அதில் சொல்கிற வார்த்தை என்னன்னா வந்து தீமையை விளக்கணும் அப்படின்னா விளக்குற அளவுக்கு வந்து வார்த்தை இருந்துச்சுன்னா அது தீமையை கூட விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா வந்து ஒரு நம்மளுடைய அந்த கம்யூனிகேஷன்ல வருது. பட் எவ்வளோ பெரிய தீமையை வந்தா கூட வந்து ஒரு வார்த்தையால அந்த தீமையை கூட வென்ற முடியும் அப்படின்றதான் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. இது ஏன் இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா அதுல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. எதுக்காக வரேன்னா அந்த கதைக்காக வரேன்னு. அவர் நீ அண்ணனால வந்து வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும், ஒரு சின்ன வார்த்தை கூட வந்து ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்போ வந்து என்னன்னா ஒரு அம்மா வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எந்த வார்த்தை வந்து உங்களால வந்து மறக்கவே முடியாது. சில பேருக்கு நெகட்டிவ் வார்த்தையா இருக்கும், சில பேர் சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட வெற்றியான ஒரு சில அவமானமான வார்த்தைகள் தான் வந்து அவங்க வெற்றியாளர்களாக மாத்திருமோ. அதான் நாங்கள் வரல. இது வந்து என்னன்னா எந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்து மறக்கவே முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்க சொல்றாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஈத்த வீட்டுல ஒருத்தவங்க பார்ப்பாங்க. அவங்கள பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும், அவ்வளவுதான், பேசக்கூட கிடையாது. இதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி போயிட்டே இருந்திருக்கு. அவங்க அதிகமாக பேசுனதுல கிடையாது. அவங்க அப்பா அவங்கள இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து அந்த அப்பா இறந்துட்டாரு. இந்த வீட்டில் 2 பேர் தான். அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னடா ரொம்ப நேரம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த வீடை பார்த்தா ஏதோ சம்திங் ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுருக்காங்க. அது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஆனால் பேசுறீங்க என்ன ஆச்சு, எங்கள் அப்பா அழுது இறந்துட்டாரு, நீங்கள் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றப்போ வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா வந்து தோலை தொட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு அழுக. அந்த வார்த்தை ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து இவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு இது எப்போ நடந்துச்சுன்னா ஒரு 10 வருஷம் நடந்துச்சுன்னா, ஆனால் அந்த 10 வருஷம் கழிச்சு ஏன் அந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல அப்படின்னா அதான் வார்த்தையோட பவர். ஸோ அப்போ நிறைய இடத்துல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து உடம்பு சரியில்ல ரிலேட்டிவ் வந்து பார்க்குறாங்க அப்படின்றப்போ வந்து இதோட வந்து என்னன்னா வந்து ரிலேட்டிவ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறப்ப இத்தனை பேர் வந்து பார்க்குறப்ப நமக்கு இத்தனை பேர் இருக்காங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நம்ம எதோ நல்லா இருக்கும்போது நமக்கு ஒன்றும் தனியால் கிடையாது அப்படின்ற உணர்வு இருக்குல்ல. ஸோ அந்த உணர்வு வந்து எப்பயுமே இருந்திருக்கணும். அப்போதான் வந்து நல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து பெண்ணா ஒருத்தவங்க எப்படி இருக்கணும், ஆனால் தாயா அவங்க அம்மாவா வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து சிறப்பான தான் இருப்பாங்க. இது வந்து நம்மளோட அதுதான் நம்மளுடைய தாய்நாடு, தாய்மண், தாய் எல்லாத்துக்குமே ஆறுகளாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஏன் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறது, தலைமுறையை சம்பந்தம் தலைமுறையை தன்னுடைய இது எல்லாத்தையுமே கடத்தி ஒரு உலகத்தை கொடுக்குறாங்களே அப்படின்றப்ப அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு சிறந்த ஒரு நன்றி அப்படின்றது கலந்துருக்கும் அப்படின்றது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா இப்போ சரி நம்ம ஊரை பற்றி பேசிட்டு இருக்கோமே, சரி ஓகே சைனா போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து கன்ஃபியூசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 நூல்கள் ஜிசிங் கன்ஃபியூசியஸ் அவரோட கோட்ஸ் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சிம்பிளாக ஒரு சின்ன கோட் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா வந்து எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லி கேட்ட கோட் என்னன்னா வந்து இப்போ உனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அந்த இடத்துல கேட்டுட்டேன்னா நீ வந்து புத்திசாலி, அந்த இடத்துல கேட்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீ வந்து புத்திசாலி கிடையாது அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னன்னா இந்த நன்றி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு சமூக ஒழுங்கு அப்படின்றாங்க. ஸோ அப்பயுமே வந்து பரஸ்பரம் வந்து இது ரெண்டுமே நன்றியும் சமூக ஒழுங்கும் வந்து இதாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஏன்னா ரெண்டுக்குமே வந்து
நன்றி இல்லாம ஒரு ஒரு சோசியல் டிசிப்ளின் வரவே வராது அப்படின்றது அவங்களோட கருத்து. இது உண்மைதான். ஏன்னா வந்து இது ஒரு 4000 வருஷம் பாரம்பரியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சைனாவை. ஸோ அப்போ வந்து என்னன்னா அவங்களும் இவ்வளோ தூரத்துக்கு கடத்தி வராங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து அவங்கள்ட்ட இருக்க மிக முக்கியமான ஒரு கொஞ்சம் நல்ல குவாலிட்டி அப்படின்றப்ப வந்து அதுதான். ஸோ அவங்கள்ட்ட சைனா மக்கள் சில பேரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஎஸ்ஏ அப்படின்னா வந்து தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த சிஎஸ்ஏ வார்த்தை நிறையா வரும். அதே மாதிரி அவங்களுடைய அந்த பழக்கிற தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அவங்களோட இலக்கியத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பங்கு நிறையா இருக்கும். ஸோ ஏன் இலக்கியம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஒரு இப்போ இன்னைக்கு நன்றி உணர்வை பற்றி வந்து நிறைய புக்ஸ் வந்திருக்கும். ஆனால் இந்த நன்றி உணர்வுன்றது இன்னைக்கு வந்தது கிடையாது. இப்போ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இது நம்ம மனித வாழ்க்கையில் ஒரு அங்கம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்த ஒரு பர்பஸே. ஸோ அப்போ வந்து சைனாவில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி முக்கியமான இன்னொரு இலக்கியம் பார்த்தோம்னா வந்து கிரேக்கம். ஸோ கிரேக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரிஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது சாரிஸ் அப்படின்றது என்னன்னா டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் த ஹார்ட் அண்ட் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் த லைஃப். ஸோ இதுதான் வந்து அந்த கிரேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த ஒரு வார்த்தை அவங்களோட அடிப்பேன். அவங்க நன்றின்னு சொல்ல மாட்டாங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது அவங்களோட ஒரு மிக முக்கியமான பாயிண்ட், ஈக்குவல் டு நன்றி. சரியா? அப்போ வந்து என்னென்னா அவங்களோட நூல்களில் வந்து இந்த விருந்தோம்பல் நீதி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து வரவேற்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டாக இருக்கட்டும். ஸோ அவங்கள வந்து அதாவது அவங்களோட நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அப்புறம் அரிஸ்டாட்டில், அடுத்து அலெக்சாண்டர், இது அந்தந்த வருஷம் வரவங்களை மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் அந்த மனிதர்கள் வந்து அவங்களோட வாழ்வியல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க வாழ்வியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த உணர்வு அப்படின்றது கலந்தே இருக்குது. ஸோ இந்த உறவு கலந்தே இருக்கிறனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வரலாறு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரைட்டா? ஸோ எல்லா வரலாறுலையும் எல்லா விதமான மனிதர்களும் தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுடைய வரலாறுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த விருந்தோம்பலும் நீதி, அந்த சாரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். ஸோ எப்பவுமே இது வந்து பல இதயங்களை வெல்ல முன்னுள்ளனும் அந்த இதயங்களை வெல்றதுன்றது தான் அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையோட வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இதயங்களை எப்படி வெல்றது அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து சொன்ன வார்த்தை காப்பாற்றினா போதும். அதே மாதிரி அவங்க செஞ்ச உதவியை வந்து எப்பயுமே நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் நன்றி உணர்வுன்னு சொல்கிறோம். அதை அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்காக தான் அந்ததோட இது. ரைட்டு? ஸோ இதோட தனித்துவம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மொழியியல் நுணுக்கங்கள். ஸோ எப்பயுமே வந்து ஒரு வார்த்தை நன்றி உணர்வுன்றது கிராட்டிடியூட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம், தமிழில் நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை இருக்கும். ஸோ டேரெக்டாக அந்த இது வராது, சம்டைம்ஸ் வந்து அதோட சேர்ந்து வரும். ஸோ அப்போ வந்து மொழியியலில் ஏன் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வந்து இது எப்பயுமே நீ இருக்கணும், நீ இந்த புக்கை படிக்கிறப்போ வந்து இது உன்னோட ஆயிரணும் அப்படின்றத தான் வந்து அவங்க சொல்கிறது. அடுத்து வந்து அவங்களோட ஃபிலாசபி, தத்துவ அடித்தளங்கள் அப்படின்றது எப்பயுமே ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு இனக்குழுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சில தத்துவங்களின் அடிப்படையில் இருக்கும். ஸோ ஐடியாலஜி, ஃபிலாசபியோட தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த அடிப்படை தத்துவத்தில் வந்து இந்த நன்றி உணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ எப்போ வந்து சமூகம் ஒன்றிணையும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே 2014 நிறைய பேர் வந்து சென்னையில் இருந்திருக்கலாம், கடலூரில் இருந்திருக்கலாம், ஒரு பெருவெள்ளத்தை பார்த்துருக்கலாம். இந்த பெருவெள்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா வந்து அது என்னன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப அந்த பிரசவ டைம் அந்த இதை வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 இளைஞர்கள் சேர்ந்து அந்த குழந்தைய அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, யாருமே இல்லை. அந்த பொண்ணு தனியாக இருக்கிற சமயத்தில் வெள்ளத்தில் வீட்டுக்குள்ளே சிக்கி இருந்த டயத்தில் வந்து கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி அவங்களுக்கு வந்து 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. அவங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க, அந்த காப்பாற்றுறவங்க முஸ்லீம்ஸு. ஆனால் வந்து அவங்க வந்து அந்த குழந்தைய அந்த 2 பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இதுதான் வந்து அந்த நன்றி உணர்வு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து எப்பயுமே வந்து இந்த காந்தியோட வார்த்தை வந்து எப்போ இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க, எப்போ இந்த சமுதாயம் ஒன்றிணையும் அப்படின்னா போதும், அதாவது கிரைசிஸ் சிச்சுவேஷன், அதாவது ஒரு பெரிய வந்து நம்மளுடைய ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நிகழ்வுகள் நடக்கிறப்ப மட்டும்தான் வந்து சமுதாயம் ஒன்று சேரும். இயற்கை அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை ஒன்று சேர்க்கிறது அப்படின்றது வந்து என்னன்னா அந்த 2015 டிசம்பர் 6 கூட வந்து பெரிய வெள்ளம் இருந்துச்சு. அந்த வெள்ளத்துல இருக்கப்ப எல்லா மனிதர்களை பார்த்த ஒரு காலகட்டம் சொல்லலாம்.
அதே மாதிரி கொரோனா டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இதே நீங்கனால ஒரு அம்மா சொன்ன விஷயம் தான் என்னன்னா வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு மட்டும் இருக்காங்க, அவங்களுக்கு கோவிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே வருது. அப்போ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு போயிருக்காரு, கூப்பிட்டு போய் ஆட்டோக்காரர் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. ஒன்றும் நம்ம வந்து கவுண்ட் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு திருப்பி வந்து பைசா கொடுக்கணும் அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த நபர்கள் இல்லை. ஸோ நீங்க நான் கோபிநாத் கேட்குறாரு, அவங்களை யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா கடவுள் சார் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என்னன்னா கடவுள் டேரக்டாக வர முடியாது, யாரோ மனிதர் மூலமாக வராங்க அப்படின்றது அவங்க சொன்ன வார்த்தை. ஸோ அப்போ வந்து இந்த சமுதாய ஒன்றிணைப்பு அப்படின்ற இடத்துல வந்து இந்த நன்றி உணர்வுன்றது சேர்ந்துருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு சமூகத்தில் வந்து பார்க்குறப்ப வந்து நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஸ்டார்ட் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த சமூக ஒற்றுமையாக இருக்கட்டும், சமூக சூழலாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன தலைவர்கள். ஸோ இன்னைக்கு இப்போ ஏஐ காலம் வந்துருச்சுப்பா, ரொம்ப சிம்பிள்மா, நமக்கு வந்து எல்லாமே நம்ம ஒர்க்கில் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு, நமக்கு நிறைய விஷயத்தை ரொம்ப ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடும் அப்படின்னு இருந்தாலுமே கூட வந்து ஏஐலையும் வந்து கடைசியாக தேங்க்யூன்னு சொல்லுவோம், நம்மளும் தேங்க்யூ சொல்லுவோம். அப்போ வந்து இந்த காலகட்டத்திலையுமே வந்து நிறைய வந்து நம்ம அதை கடத்திகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ மனித வாழ்வில் ஒரு 810 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 810 கோடியில் அட்லீஸ்ட் 90% இந்த நன்றியுணர்வோட தான் சொல்லலாம். 90% இருக்கலாம், 5% எப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்க சொல்ல முடியல, அதனால் சொல்லலாம். அடுத்தது இது நன்றியை பற்றி ஒரு சின்ன விவாதம் பண்ணோம் அப்படின்னா வந்து நன்றின்றது ஒரு நெறிமுறை, சமூக மற்றும் ஆன்மீக பயனர் பண்பம். ஸோ இது வந்து இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சில கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே போய் பார்த்தோம்னா வந்து இந்த இதில் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து எனக்கு இது வேறும் கேட்டு சாமி வேண்டுறாங்க, அது கிடைச்சதுக்கப்புறம் வந்து கிடைச்சிட்டா இது செஞ்சிடறேன் அப்படின்றது அது அவங்களே ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு சக்ஸஸோட ட்ரீட் மாதிரி தான், அது சக்ஸஸ் ட்ரீட் மாதிரி தான் அந்த மாதிரி கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு நெறிமுறை, இது வந்து வாழ்வியலோட ஒரு அடிப்படை. ஸோ அப்படின்றப்ப வந்து ஸோ இது வந்து காமனாக இந்த 3 இடத்துலையுமே இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது இந்த 3 பாரம்பரியம், அதாவது தமிழ், சைனா, அப்புறமா இது கிரேக்கம், இந்த 3லையுமே வந்து பார்த்தோம்னா வந்து இதை வந்து ஒரு சமூக ஒழுங்காக பார்க்குறாங்க, அதாவது சோசியல் டிசிப்ளின். ஸோ இப்போ என்னென்னா இது வந்து நிறைய இடத்துல வந்து ஆன்மீக பரிணாமங்களாகும். ஸோ ஆன்மீக பரிணாமங்கள் வந்து நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் சொல்லலாம். அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய பரிணாமங்கள் அது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து இது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்குது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து என்னென்னா இறுதி வார்த்தைகள் அப்படின்றது வந்து தமிழில் நன்றி, சீனால இந்த ஜென்னன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேக்கத்தில் சரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு உலகளாவே அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ இதில் வந்து நன்றி என்பது மனித இணைப்பின் அடித்தளம் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்தது வந்து என்னென்னா இது விவேகானந்தரோட ஃபேமஸ் கோட்டு. ஸோ அனைத்து தெய்வங்களும் நம்பிக்கை வைத்து அதே நேரத்தில் உன்னிடம் நம்பிக்கை இல்லை என்றால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதை இன்னொரு வார்த்தை என்னன்னா 33 கோடி தேவர்களும் இன்னும் சில மதங்களில் இருந்து வந்த கடவுள்களும் ஆசீர்வதித்தாலும் நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அது முழுமை அடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விவேகானந்தரோட போட்டு தான் அது. கண்டிப்பாக வந்து நான் பிறந்தது மதுரை. ஸோ கீழடி மாதிரி ஒரு கீழடி எங்கள் தாய்மொழி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு ஊர்ல பிறந்த அந்த இதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய தாய் தந்தையர் மிக சிறந்த ஒரு ரொம்ப சிறந்த பண்பாளர்கள், அவர்களுக்கு ஒரு மகனாக பிறந்ததுக்கு மிக நன்றி. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இது ஒரு தமிழனா பிறந்ததுக்கு மிக நன்றி. அதுக்கடுத்து என்னோட சகோதரி, அவங்க வந்து என்னோட மிகப்பெரிய வந்து அவ்வளோ தரத்துக்கு ஒரு அன்பான ஒரு நபர், அவங்களுக்கு நன்றி. அதுக்கடுத்து வந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள், நான் வந்து எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து ஒரு 10th வரைக்கும் படித்த எல்லா பள்ளி ஆசிரியர்களுக்கு நன்றி. என்னுடைய பயின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கெல்லாம் அடித்தளம் பற்றி தான் சொல்லணும். அடுத்து சொல்லணும் அப்படின்னா வந்து நான் படித்த தமிழ்நாடு பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ அந்த கல்லூரியோட பேராசிரியர்கள், விரிவாளர்கள், அப்புறம் வந்து அங்கேருந்து வந்து முதல்வர், துணை முதல்வர் அனைவருக்கும் நன்றி. ஸோ அதுதான் வந்து என்னோட டெக்னிக்கல் ப்ரொஃபைலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே என்னோட பயின்ற நண்பர்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கூட கான்டாக்டில் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. அதே மாதிரி வந்து
நான் யூஜி வந்து பிஇ மெட்ரோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். ஸோ ஒன் ஆஃப் த டாப் 50 காலேஜஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அந்த காலேஜில் படித்த அந்த ப்ரொஃபஸர்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி அங்கே இருந்து நான் வந்து முதல் கம்பெனிக்கு போனேன். அது கேம்பஸ் இன்டர்வியூ போனது. அந்த கம்பெனி தான் எனக்கு முதல் ஒரு அடையாளமே கொடுத்தது. ஏன்னா ஒரு இதில் வந்து நீ வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். அங்கே வந்து நிறைய சேலஞ்சஸ், நிறைய சவால்கள், நிறைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருந்தது. வாழ்க்கையை கற்றுக்கொண்ட இடம் பார்த்தோம்னா அந்த இடத்துல தான். ஒரு கல்லூரி மாணவர் ஒரு சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தில் வந்து வேலை செய்கிறப்ப எல்லா விதமான சவால்களையும் சந்திச்சு, ஆனால் சவால்கள் கம்மி தான் சொல்லணும். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு தெரியல. பட் ஆனால் வந்து வாழ்க்கையோட ஒவ்வொரு பக்கத்தையும் கமா புல் ஸ்டாப் விடாமல் சொல்லிக் கொடுப்பேன் சென்னை மாநகரத்துக்கும் மற்றும் அங்கே கூட உடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அதுக்கடுத்து வந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். அங்கே என்னிடம் பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. என்னுடன் பயணித்த அனைத்து சக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அவர்களுக்கும் நன்றி. அங்கேயுமே கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்ப அதிகம். ஸோ அந்த எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ அடுத்து வந்து ஒரு 7 வருடம் வந்து சென்னையில் திருப்பி ஒரு பணி நிமித்தமாக பணிக்காக போனது. அங்கே தான் திருப்பி வந்து நிறைய மாற்றங்கள். ஸோ வாழ்க்கையில் எல்லா முக்கிய தருணங்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ வந்து என்னோட தந்தை கூட ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்தது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து கூட முன்னாடி வேலை பார்த்த ஒரு நண்பர் வந்து நீலகண்டன் சொல்லிட்டு அவர் வந்தார். அதுக்கடுத்து கூட ஒர்க் பண்ண எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு எத்தாப்புல ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களுமே வந்து அவங்களோட ஒரு 6 மாதம் தான் பழக்கம். கையில் ஏடிஎம் கார்டு கொடுத்து இதில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இதில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நீ எவ்வளோ வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கையில் கொடுத்து எங்கள் அப்பா உயிரை பார்க்க இருந்த அனைத்து நண்பர்கள், எங்களோட உறவினர்கள் எல்லாத்துக்குமே நன்றி. அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைம் அந்த இது. அதுக்கடுத்து எனக்கு வந்து என்னுடைய மனைவி, அவங்க வந்து என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம். ஸோ அவங்கள நிறைய இடத்துக்கு அடுத்தடுத்த உயரங்கள் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என் மனைவிக்கு நன்றி. எனக்கு இரட்டை பெண் குழந்தைகள். அவங்க 2 பேரும் வந்து என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்படுத்தின அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து ஒரு 7 வருடமாக வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 7 வருடங்களும் நிறைய வந்து வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள். ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்து அங்கே சக பணியாளர்கள் அப்படின்னு சக ஊழியர்கள், நண்பர்கள் அவங்களுக்கும் நன்றி. அதுக்கடுத்து வந்து பார்த்தா 2021 தான் வந்து கலந்துரையாடும் ஒரு குழுவில் தான் நான் முதல் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டேன். நான் பவா செல்லதுரை அப்படின்ற நம்மளோட எழுத்தாளர், பேச்சாளர், அதுக்கப்புறமா வந்து நடிகர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்ட அவரோட கதைகளை கேட்டு அவர் பேசுறாருன்னு கேட்க போய் தான் கலந்துரையாடும் ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து நிறைய தளங்களில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்புறம் யோசி அந்த நிறுவனத்தில் வந்து அதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கை வெற்றியாளர் ஒரு ஹோட்டல் போகிறப்போ சாப்பிட்றப்போ வந்து அங்கே முன்னாடி தன்னம்பிக்கை வெற்றியாளர் பேரவை திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லி வந்து அட்டன் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறப்போ யோசியோட இது கிடைச்சி. ஸோ யோசியோட இது கிடைக்கிறப்போ வந்து அதுலேருந்து நிறைய நண்பர்கள். அதுக்கடுத்து இன்னும் பல தளங்கள் நம்மளுடைய நட்புலரியில் இன்னைக்கு வந்து மொத்தம் வந்து 2 வருஷம் 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ 7ஆவது மாதம் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 928 நாள் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம நட்புலரி நண்பர்களுக்கு இதனுடைய மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி வந்து என்னுடன் பயணிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் இந்த இடத்துல சொல்லிட முடியாது. ஆனால் அவங்க எல்லார் மேலேயும் எனக்கு மிகப்பெரிய நன்றி இருக்கு. ஸோ நன்றி உணர்வுன்றது நம்மளோட வாழ்க்கையில நம்ம ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயம். அது மூச்சு காத்த மாதிரி கடைசி வரைக்கும் எப்பயுமே இருக்கும். நமக்கு ஒருத்தவங்க சின்ன உதவி செஞ்சாலும் அந்த நன்றியை கடைசி வரைக்கும் எப்பயுமே நினைக்கணும் அப்படின்றது நம்மளோட வரை சொன்ன விஷயம். ஸோ அதை கண்டிப்பாக நம்மளை வந்து எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றின்றது உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆக்கிட்டு நிறைய விஷயத்துக்கு முன்னாடி மனசு சொல்லுவோம். ஆனால் அதை நம்ம யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் தவிர்த்து. ஆனால் அதை நம்ம சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். அது எல்லாத்தையும் திருப்பி வந்து அரிதறிது மாநிலராக பிறப்படுறது, அதாவது குருடு செவிடு இதெல்லாம் லாபம் பிறக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அவை பற்றி. அந்த மாதிரி வந்து நம்ம கிடைச்சக்கூடிய அந்த மனித இனம் மனித பிறவி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். மற்ற உயிரினத்துக்கும் மனிதனுக்கும் மிக முக்கியமான வேறுபாடு அப்படின்னு சொன்னால் நம்ம 6வது அறிவு, பகுத்தறிவு அப்படிலாம் சொல்லுவோம். நம்ம அது வந்து எந்த இடத்துல வேறுபடுது அப்படின்னா 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி சிங்கம் இப்பயுமே இருக்குது. அதில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்குன்னு கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுக்கு இன்னைக்கு இருக்க மனிதனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மனித இனம்ன்றதுக்கு அந்த பிறவி கிடைச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி.
இதே மாதிரி வந்து இன்னும் வந்து வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்ட் நமக்கு இந்த காற்று இயற்கை கொடுக்குது, அதுக்கு நன்றி. தண்ணி எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ இந்த நன்றிங்கிறது நம்மளுடைய வாழ்வியலோடு கலந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களும் நண்பர்களும் நன்றி தெரிவித்தது. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் அருமையான ஒரு செஷன் இன்னைக்கு. சார் விவேகானந்தன் எப்பவுமே வந்து டேட்டா கிங், நிறைய அரிய தகவல்கள் நம்மளுடைய உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் இருக்கிற பல விஷயங்களை நமக்கு எப்பவுமே தெரிவிக்கிற ஒரு தகவல். ரொம்ப நல்ல சிந்தனை ஓட்டம், நிறைய நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து டிஃபரெண்டான ஒரு சிந்தனையா இருக்கு. ஒரு நம்ம வந்து நன்றி உணர்வு ஆக்சுவலி உலகத்துல இருக்கிற பல விஷயங்கள், கிரேக்கம், சைனா, அதுல இருக்கிற விஷயங்களையும் நமக்கு நிறைய விஷயங்களை எடுக்கக்கூடியவர்கள். அதே சமயம் நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலா ரவுண்ட் அவர் முடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்க, அவருடைய வாழ்க்கை பயணத்துல யார் யாரெல்லாம் மிகுந்த அளவுக்கு நன்றி உணர்வுக்கு உரிய ஆளா இருக்கிறாங்க அத்தனை பேரையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு. மிக சிறப்பான பேச்சு ஐயா, சூப்பராக இருந்தது. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸுக்கு ஏற்ற அருமையான ஒரு உரைன்னு தான் இன்னைக்கு நம்ம சொல்லணும். நிறைய தகவல்கள் புதுசாக உங்கள்கிட்ட கிடைக்கும். அதுக்கு இன்னைக்கும் பஞ்சமில்லை என்று கூறி, இன்று திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சி கொண்டாட யாராவது தளத்தில் இருக்காங்களா? இருந்தால் அன்மிட் பண்ணி பேசலாம். நம்ம தளத்தில் இல்லை, உலகத்தில் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடும் அனைவர்களுக்கும் உற்சாகமான நம்மளோட வாழ்த்துக்களை நற்பலர் குடும்பம் சார்பாக தெரிவிக்கிறோம். அடுத்து ஃபீட்பேக்கான நேரம். யாரும் இன்னும் கை உயர்த்தவில்லை. யாரு ஃபர்ஸ்ட் வரையில் நம்மால் வந்துட்டாங்க. வீரசேகரன் ஐயா, நீங்க பேசலாம். அன்புகளுமிய சோதரிகள், சோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவர் ஐயா அவர்கள் நன்றியிலேயே கட்டமைத்து விட்டார் அனைத்தையும். ஒரே ஒரு வார்த்தை, நன்றி என்ற வார்த்தையிலேயே முழு பொலிவையும் கட்டமைத்து விட்டார். உலகளாவிய செய்திகள், சைனாவில் தொடங்கி கிரேக்கத்தில் தொடங்கி எல்லா தத்துவ ஞானிகளும் கூறியது என்னுடைய அடிப்படையை சொல்லிட்டாரு. வள்ளுவரும் அது மாதிரி 110வது குறளை அருமையா சொல்லிட்டாரு. செய் நன்றி அறிதல்ல. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. வேற எதை வேணாலும் மறந்துருங்க, ஆனா ஒரு செய்த நன்றிய, அது செயலா இருந்தாலும் வார்த்தையா இருந்தாலும் எதா இருந்தாலும், அதை மறந்துட்டோம்னா உய்வே இல்லை, வாழ்க்கையில உய்வே இல்லை அப்படின்னு 110வது குறள்ல அருமையா அதை சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒன்னே ஒண்ணு நான் தொடரணும்னு நினைக்கிறது, ஜல்லிக்கட்டுங்கிற ஒண்ணு சொன்னாங்க. பொதுவாவே நம்மள்கிட்ட உள்ள ஒரு அது வந்து வீக்னஸ்னே சொல்லலாம். எங்க தலைமுறையில எங்க நாள்ல இப்படி, இப்பெல்லாம் பாரு மோசம், இப்பெல்லாம் பாரு மோசம்னு தலைமுறை குறைகள் சொல்லுவது. ஆனால் அதை தாண்டி உலகமே வியந்து பார்த்த ஒன்று இருக்குன்னா அது ஜல்லிக்கட்டு தான். அவர்கள் எதற்காக போராடினார்கள், அதில் எப்படி வெற்றி அடைந்தார்கள் எல்லாம் மறந்துடுவோம், அது கூட பரவாயில்ல. ஆனால் எந்த ஒழுங்குமுறையோடு அவர்கள் செய்தார்கள். நம்ம என்ன இப்ப எல்லாம் சொல்லுவோம், ஆமா இந்த இளைஞர்களுக்கு ஒரு இதுவும் தெரியலப்பா, என்ன ஒரு ஒழுங்கு இருக்கா பாரு, ஒரு இது இருக்கா பாரு அப்படிம்போம். ஆனா அவர்கள் நிரூபித்தார்கள். எத்தனை நாட்கள் மெரினா பீச்சிலே ஒரு சிறிய தவறு கூற முடிந்ததா? தலை நிமிர்ந்து நின்றது நமது இளைய சமுதாயம். அதுதான் அதை நினைவுபடுத்திட்டாங்க ஐயா அவர்கள். அதனால ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 131வது குறள்ல சொல்லாரு. ஒழுக்கங்கிறது தான்
உயிரை விட மேம்பது நான் சுய ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு விழுமியங்களை தாங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இதுங்கிறது. அதெல்லாம் நினைவுபடுத்திட்டாங்க ஐயா. நான் மிக நீண்ட நேரங்கள் எடுத்துக்கொண்டு விட்டேன். அன்பான வேண்டுகோள், ஐயா அவர்களே, அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை வருக தாருங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய அருமையான ஒரு பின்னோட்ட கொடுத்தீங்க. நாராயணன் சார் நீங்க நாராயணன் ஐயா, நீங்க கை வைத்துக்கீங்க, பேசுறீங்களா? சார் வணக்கம், நாராயணன் பேசுறேன். நட்புலரி வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நன்றியுடன் வணக்கம் ஆரம்பிச்சிடுறேன் இன்னைக்கு. அதாவது விவேகானந்தன் எப்போ ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதுல அவர் தனியா தெரிவார். அதுல இன்னைக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையை எடுத்து நிறைய பேசியிருக்காரு. இந்த நன்றி உலகத்துக்கு இந்த 2021 நம்ம கொரோனா காலத்துல நிறைய வளர்ந்த நாடுகள் கூட தடுமாறின நிலையில நம்ம இந்தியா அந்த சிச்சுவேஷன்ல ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை யாருக்கு கொடுத்தாங்கன்னா வளர்ந்த நாட்டுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணல. அதாவது ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப நலிவடைந்த நாடுகள் அப்படின்னு சொல்ற நாடு லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரு நம்ம பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்தாரு. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு எங்களுக்கு சஞ்சீவி மலையே கொடுத்த மாதிரி கொடுத்தாங்கன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. இதுதான் மனித நேயம். அதாவது தனக்கு உடம்பு சரியில்லை, தன் மக்களை காப்பாத்துறதை விட தன் மக்களையும் காப்பாற்றணும், மித்தவங்களையும் காப்பாற்றணும், அந்த நன்றி உணர்வு இருந்ததுனாலதான் பாரத தேசம் உலகத்திலேயே மறக்க முடியாது மனித நேயம் உள்ள நாடுன்னு நிரூபிச்சது. இந்த நன்றி உணர்வோடு இருக்கிற நாடு என்றும் அழியாது. அது வரலாற்றுல பதிய வேண்டிய நாடா இருக்குது. அந்த நாடே அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் உள்ள மக்கள் நம்மளும் அப்படித்தான் இருப்போம். என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அவர் சொன்னார் இந்த சென்னையில வெள்ளம் பாதித்த பகுதியில அதுல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதாவது குரோம்பேட்டைன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல என்னன்னா ஒரு பெரிய மனிதர் 3 மாடி கட்டியிருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கூட சண்டை போடுவாரு. அந்த மாதிரி உள்ள ஆளு அந்த மலையில பெஞ்சு ஒரு 2 நாள் சாப்பாடு இல்லை. என்ன பண்ணாரு, அவர் வீட்டுல 3வது மாடி 2வது மாடி எல்லா மக்களுக்கும் தங்க வச்சு 1 வாரம் சாப்பாடு போட்டார். அப்போ அந்த தெருவில் உள்ள மக்கள் இவருக்கும் ஒரு நன்றி உணர்வு உள்ள மனித நேயம் இருக்குன்னு பாராட்டினாங்க. அதனால ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மக்களை மாற்றும். இந்த இயற்கை என்னன்னா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. எந்த இடத்துல நன்றி இருக்கணும், எந்த இடத்துல மனித நேயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நிறைய நினைவுபடுத்துறதுக்கு, நிறைய இதை ஞாபகப்படுத்தினதுக்கு விவேகானந்தனுக்கு நன்றி. மென்மேலும் நான் நன்றியே ஸ்பெஷலா சொல்லணும் விவேகானந்தன். ஏன்னா நான் ஒரு நட்பலரி மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, அந்த பிஎம்சிக்கு நடத்துற நிகழ்ச்சி 3வது சனிக்கிழமை சார் தான் எனக்கு ப்ரமோஷன் போட்டு கொடுக்குறாரு. எந்த உதவி எப்ப எத்தனை மணிக்கு கேட்டாலும் அடுத்த நிமிஷம் உதவி செய்யறாரு. அவருக்கு நான் நன்றி உணர்வோட இருக்கிறேன். ஏன்னா நன்றி ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது, அது உணர்வு பூர்வமா அனுபவிச்ச பிறகுதான் அது சொல்ல முடியும். அதனால அதுக்கப்புறம் இந்த நட்புலரி அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு பல விஷயங்களை வெளியில கொண்டு வர ஒரு காரணம் அந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி நல்ல உள்ளங்க, அதாவது வயதில் பெரியவராக இருந்தாலும் அவங்களும் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தோட இதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வழி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது எல்லாம் செய்கிற ரமேஷ் சாரா இருக்கட்டும், வீரா சாரா இருக்கட்டும், மற்றும் எல்லார் பேரையும் நான் சொல்ல முடியாது, எல்லாரையுமே சொல்றேன். இணைத்து ஒரு குடும்பமா இருக்கிற நட்புலரிக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி நாராயணன் ஐயா. உங்களுக்கும் இந்த தருணத்துல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பல தளத்துல என்னையும் அறிமுகப்படுத்தினீர்கள். நன்றி உணர்வு தான் நம்ம வாழ்க்கையோட பெரிய கட்டமைப்பு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளுடைய பேச்சாளர் வலியுறுத்தி சென்றிருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்து நம்ம நித்யதேவனிடம் நீங்க பேசலாம். நீங்க முழங்கலாம்.
நன்றி நித்யதேவி மேடம். அருமையான இன்னைக்கு ஃபீட்பேக் தெரிவித்த நித்யதேவி மேடமும் வாங்கி கொண்ட விவேகானந்தன் சார் 2 பேரும் நேற்று ஒரு காமராஜ் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் ஒரு பட்டிமன்றத்தில் எதிராஜர் அணியில கலந்துக்கிட்டாங்க. அதுல நானும் ஒரு வாழ்த்துறை வழங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கும் இந்த தருணத்துல ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சிவகணை மேடம் நீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்டா இருந்தது. நிறைய தகவல்கள். அதாவது நன்றி அப்படிங்கிற அதாவது ஒரு சொல் வந்து நம்ம எப்படி ஒரு மனுஷங்கிட்ட அந்த ஒரு சொல் ஒரு வார்த்தை அது அவங்களை எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு செஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கறத வந்துட்டு நம்மளுக்குள்ள இருந்து வரும்போது எப்படி அப்படிங்கிறது. ஸோ நீங்க கடைசியா சொல்லி முடிச்சீங்க பாத்தீங்களா, ஒருத்தரையும் கவுண்டிங்கா கொண்டு வந்தீங்க. ஸோ அந்த எல்லாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமே நம்மளுக்கு. அது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க கடைசியா. அதுக்கப்புறம் நீங்க அந்த மற்ற கண்ட்ரிஸ் சொன்னதாகட்டும், இந்த கோபிநாத் அந்த ஸ்டோரி சொன்னதாகட்டும், இதுல நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கிடைத்த உறவுகளா இருப்பாங்க. நம்ம பிறந்ததுல இருந்து இன்பார்ன்லயே நம்மளுக்கு கிடைத்த உறவுகளா இருப்பாங்க. இல்லை கிடைக்காத உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. யாருன்னே தெரியாது. அவங்க வந்து எடுத்து நம்மளை வளர்த்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உறவுகள்லாம் வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ். அதெல்லாம் அதெல்லாம் நம்ம நினைச்சோம்னா அது நம்ம அந்த அளவு வந்து நினைச்சே பார்க்க முடியாது. யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு ஒரு தாயாவோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க ஒரு இடத்துல சொன்ன விஷயங்களும் இருந்துச்சு. இந்த ஹோப் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். நன்றி மேடம். அருமையான உணர்ச்சி பொருந்திய ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறீங்க. அடுத்து நம்ம இசை வித்தகர் லோகநாதன் ஐயா. லோகநாதன் சார். அனைவருக்கும் இனிய நற்புகழ் காலை வணக்கம். இது விவேகானந்த சார் கிளாஸ் எப்பவுமே நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் நற்புகழில ஜாயின் பண்ணி கேட்குற ஸ்பீச்சு சாருடைய ஸ்பீச்சு தான் கேட்டேன். அது வந்து நற்புகழ் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டியது இவருடைய ஸ்பீச்சு தான் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்டது இவருடைய ஸ்பீச்சு. ஏன்னா நம்ம நாட்டின் விவேகானந்தருடைய சாயல் இருக்கின்றது. அடிக்கடி நான் நினைச்சுக்கிறது இல்லை இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பேச்சா இருக்கேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த நன்றின்ற ஒரு வார்த்தையை ரமேஷ் சார் சொன்னா இந்த ஒரே வார்த்தையில எல்லாத்தையுமே முடிச்சாரு. ஏன்னா நம்மளை உணர வைக்கிறது. நம்ம நம்ம வாழ்க்கையில நாமளும் நன்றி சொல்லணுன்றத அழுத்தி சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே சேர்த்து சொல்லியிருக்காரு. அடுத்தது குமரேசன் சாருக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். அவருக்கு ஒரு சின்ன பாடல் குமரேசன் சாருக்காக. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, இங்கு நல்லவங்க எல்லாரும் இந்த பின்னாலே, இங்கு நடக்குமுங்க எல்லாமே கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. ரமேஷ் சார் அவர்களுக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா. அருமையான ஒரு பாட்டு வாழ்த்துக்களோட தெரிவிச்சீங்க. கவுண்டர் பிளஸிங் சேர்த்த மாதிரி ஒரு சாங் கொடுத்தீங்க. இந்த கோவிட் பத்தி எல்லாருமே பேசுறோம். கோவிட் டயத்துல ஆக்சிஜன் சிலிண்டரையும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்களுக்கு கிடைச்ச பெட்டையும் விட்டு கொடுத்து நிறைய உயிர் திறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆக்சுவலி சுதந்திர போராட்டத்துக்கு தியாகிகளுக்கோட மேலாக நம்ம வந்து அவங்க எல்லாம் மனசுல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணி தாமோதர் ஐயா நீங்க பேசலாம். நற்புகழுக்கு இனிய காலை வணக்கம். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்று ஒரு சினிமா பாடல். ஆனால் விவேகானந்தர் சாருக்கு 3 எழுத்தில் அவர் மூச்சினை இன்று சுவாசித்து கொண்டிருக்கின்றது. நன்றி என்ற ஒரு 3 எழுத்தில். சிறப்பான ஒரு செஷன் சார். உலகத்தில் பிறந்த அத்தனை உயிரினங்களும் ஜீவராசிகளும் நன்றி என்ற ஒரு சொல்லை தான் கடைசியாக பயன்படுத்துகின்றார்கள். ஏனென்றால்
அவர்களுக்கு மற்றவர்கள் செய்யும் உதவி என்று சொல்ல மாட்டார்கள், நன்றி என்று தான் கூறுவார்கள். அப்படிப்பட்ட நன்றி என்ற வார்த்தையை முதன்மையாக கொண்டு விவேகானந்தர் சார் இன்று செஷன் எடுத்திருக்கின்றார் என்றால், அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நற்புலரியின் மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. நன்றி தாமோதரன் ஐயா. அருமையான 3 இடத்தில் மூச்சு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நன்றி முன்னோக்கி சொல்லிருக்கிறீங்க. அடுத்து நிச்சயத்தோட திருப்பி கைப்பற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க. பாடுங்க அக்கா, பாடுங்க, இன்னும் பாடுங்க. தெரியலன்னா என்ன, மெயினா பாட வேண்டியதை பாடினா போதும். சிறப்பான பாடல். நன்றி. ஒரு வரி நித்யாதேவி மேடம் ஒரு வரி பாடினாலும் நல்ல அருமையான ஒரு வரி. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களா? அன்மியூட் பண்ணி பேசலாம். இல்லைன்னா நம்ம செஷனை சார்கிட்ட ஒப்படைப்போம் ஏற்புரைக்கு. சார் விவேகானந்தன் சார், நீங்க உங்களுடைய 1 நிமிடம். அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்த்துக்கள், தன்னுடைய ஃபீட்பேக் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல வந்து ரமேஷ் சார் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க. நல்ல ஒரு கோஆர்டினேஷன் சரியாக சூப்பராக இருந்தது. ஸோ சாரை பொறுத்த ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல். வந்து அவங்க பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகன்னு நான் சொல்லலாமே. அவர் இதை ஆரம்பிச்சு வச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு நன்றி. அடுத்து நம்மளுடைய வீரசேகரன் சார் எப்பயுமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன், யங் அண்ட் எனர்ஜெட்டிக், டைனமிக் அப்படிலாம் சொல்லணும்ல, அதை அவரை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னை வந்து அர்ப்பணிச்சு ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரதுல ரொம்ப சிறப்பான நபர். அவருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அடுத்து மேடம் சொன்னாங்க, அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர்கள் அவங்களும் ஒருத்தவங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சிவகங்கை மேடம் சொன்னாங்க, அவங்க வந்து எப்பயுமே ஒரு நல்ல கவிஞர். அவங்க வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இணைந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து வாழ்த்து சொன்னதுக்கு மிக நன்றி. அடுத்து நம்மளுடைய தாமோதரன் சார், எப்பயுமே வந்து அவரை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து லோகநாதன் சார் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து இசை வடிவத்தில் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதில் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னோம்னா நாராயணன் சார் சொல்லலாம். ஏன் அவர் கடைசியாக சொல்கிறேன்னா, அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நிறைய நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய தத்ரீதியாக விவாதம் பண்ணியிருக்கோம், எதிர் கோணத்தில் தான் பேசியிருக்கோம். இருந்தாலும் கடைசியாக அந்த எப்பயுமே அந்த நட்பை பொறுத்தளவுக்கு கருத்துக்கள் வேறுபெல்லாம் நட்பு வந்து ஒன்றா இருக்கும்னு சொல்கிற மாதிரி வந்து நாராயணன் சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்பர். ஸோ அதனால் வந்து அவர் வந்து இதில் கலந்துக்கிட்டு நன்றி சொன்ன அன்னைக்கு, வாழ்த்து சொன்ன அன்னைக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணுவோம். அனைவருக்கும் என்னுடைய பேரன்புடன் கூடிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. நன்றி விவேகானந்தன் சார். அருமையான ஒரு பொழிப்புரைக்கு அப்புறம் உங்களுடைய ஏற்புரையும் மிக நன்றி உணர்வோடு இருந்தது. அப்படிதான் நம்ம தெரிவிச்சுக்கணும். இப்போ இன்று கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் விவேகானந்தன் சார் அருமையான ஒரு உரையை கொடுத்து சென்றிருக்கார். அவருக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றி தெரிவித்து, பல பேர் ஃபீட்பேக் கொடுத்து அருமையான உங்கள் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறீங்க, அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்து, வேலை நிமித்த காரணமாக வர முடியாதவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆளுமையுடன் இதே தலைப்பில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ரமேஷ். நன்றி. நன்றி, நன்றி சார். மிக்க நன்றி.